ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? வாருங்க, உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டவனான யோசேப்பு தன் வீட்டிலே இருந்த எல்லோருக்குமே ஆசீர்வாதகரமாக மாறினான். தனக்கு உத்தியோகத்தை கொடுத்ததான எஜமானனுக்கும் ஆசீர்வாதகரமாய் மாறினான். தான் இருந்த பகுதிக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். தான் இருந்த தேசத்துக்கே ஆசீர்வாதகரமாக மாறினான். தன்னை சுற்றியுள்ள எல்லா தேசங்களுக்கும் கூட ஆசீர்வாதகரமாக மாறினான். காரணம் என்னவென்றால் அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தான். ஒரு காலத்திலே அவன் ஒரு அடிமை, ஒரு காலத்திலே அவன் ஒரு வேலைக்காரன், ஒரு காலத்திலே அவன் துவேஷிக்கப்பட்டவன், ஒரு காலத்திலே அவன் வெறுக்கப்பட்டவன், ஒரு காலத்திலே தூஷிக்கப்பட்டவன், ஒரு காலத்திலே குழியிலே தூக்கி எறியப்பட்டவன், ஒரு காலத்திலே இவன் நமக்கு வேண்டாம் என்று அவனை சார்ந்தவர்களே துரத்தியதால் துரத்தி அடிக்கப்பட்டவன், விற்று போட்டதால் விற்கப்பட்டவன். ஆனால் தேவனை மாத்திரம் அவன் விடவே இல்லை. தன்னுடைய குடும்பம் தன்னை விட்டு பிரிந்தாலும், தன்னுடைய சகோதரர்கள் தன்னை விட்டு பிரிந்தாலும், தன் தகப்பன் தன்னை விட்டு பிரிந்தாலும், சுகம் சௌக்கியம் எல்லாம் தன்னை விட்டு போனாலும், சந்தோஷம் தனக்கு இல்லாமல் போனாலும், தேவனை மாத்திரம் அவன் விட்டு பிரியவே இல்லை. வாலிப பிராயத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். காரணமே இல்லாமல் உத்தியோகம் போன போதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தான். இதெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார். 13 ஆண்டு காலம் அவனை பரீட்சித்தார், பரிசீலித்தார். பரீட்சைகளிலே யோசேப்பு பாஸானான். அன்பு சகோதர சகோதரிகளே, கவனிங்க, தினந்தோறும் தேவன் நம்மையும் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார், பரிசோதிக்கின்றார். எதற்காக தேவன் நம்மை பரீட்சிக்கிறார், பரிசோதிக்கிறார் என்று கேள்வி எழுப்பினால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களை சொல்லுங்களேன், பலப்படுத்துவதற்கு, பலமுள்ளவர்களாக ஆக்குவதற்கு. ஆரோக்கியம் நல்லா இல்லையா? உன்னை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பொருளாதார நிலை சரியில்லையா? பொருளாதார ரீதியாக உன்னை பலப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஊழியத்திலும் உன்னை பலப்படுத்தி பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக உன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவர் யாரை பலப்படுத்துகிறார்? யாரை தேவன் ஸ்திரப்படுத்துவார்? யாரை தேவன் கனப்படுத்துவார்? யாரை தேவன் உயர்த்துவார்? யாரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்? உத்தமமான இருதயம் உள்ளவர்களை பலப்படுத்துவதற்கு கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற நாளிலே என்றாவது தேவனுடைய கண் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறதா? உத்தம இருதயம் உள்ள ஒருவனை இங்கே பார்க்கிறேன். உத்தம இருதயம் உள்ள ஒருவனை இந்த கிராமத்தில் பார்க்கிறேன். உத்தம இருதயம் உள்ள ஒருவனை இந்த பட்டணத்திலே பார்க்கிறேன். உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒருவனை, உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஒருத்தியை இந்த பகுதியில் பார்க்கிறேன் என்று தேவனுடைய கண் பார்வை உன்மீது படுகிற வகையில நீ வாழ்ந்திருக்கிறாயா என்பதை யோசித்து பார். குழியில் தூக்கி எறியப்பட்ட போது தேவன் பார்த்தார், உத்தமமாகத்தான் வாழ்ந்தான். விற்கப்பட்ட போது தேவன் பார்த்தார் யோசேப்பை, அப்பொழுதும் உத்தமமாகத்தான் அவன் வாழ்ந்தான். அடிமையாக அந்த வீட்டிலே வேலைக்கு சேர்ந்த பொழுது தேவன் பார்த்தார், அங்கும் உத்தமமாகத்தான் அவன் இருந்தான். பாவம் செய் என்று தன்னுடைய மேல் அதிகாரியினுடைய மனைவி தொந்தரவு செய்த போதும் அவன் உத்தம இருதயம் உள்ளவனாக இருந்தான். காரணமே இல்லாமல் சிறையிலே அடைக்கப்பட்ட போது தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரரை கூட அவன் தூஷிக்கவில்லை. டே துன்மார்க்கர்களே, நியாயமா என்ன நீங்க அன்னைக்கு வித்து போட்டதுனாலதான் இன்னைக்கு என் நிலைமை இப்படியா இருக்குடா, உங்க கை விழுந்து போகும், உங்க கால் விழுந்து போகும் என்று அவர்களை சபிக்கவும் இல்லை. அவனுடைய உத்தம இருதயத்தை தேவன் கண்டார். உத்தம இருதயம் உள்ளவர்களை என்ன செய்வாராம்? தேவன் பலப்படுத்துவாராம், அவர்களை உயர்த்துவாராம். குழியிலே இருந்து, சிறைச்சாலையின் வாசலிலிருந்து யோசேப்பை தேசத்தையே ஆளுகை செய்கிற அந்த ஸ்தானத்துக்கு தேவன் உயர்த்தினார். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? நல்ல நிலைமையை காண வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்ல சூழலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? உத்தமமாக நீ வாழ். உத்தமமாக வாழ்வோம் என்றால் அடையாளம் இல்லாதவர்களே கூட, அடையாளம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாதவங்க, ஒருவருடைய நினைவிலும் கூட நிற்காதவர்கள், அப்படிப்பட்டவர்களை கூட தேவன் எப்படியெல்லாம் உயர்த்துவார், ஆசீர்வாதத்துக்கு காரணர்களாக எப்படி செய்வார் என்பதையெல்லாம் இன்று இந்த செய்தியின் மூலமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நாளின் செய்திக்கான டைட்டில் அடையாளமற்றவர்கள்தான், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு
காரணர்கள், அடையாளம் இல்லாதவர்கள். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு காரணர்கள். இவ்வளவுக்கும் யாருங்க அவங்க? அட்ரஸ் இல்லாதவர்கள், அனாதைகள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணர்கள் ஆனார்கள். எப்படிங்க சாத்தியமாச்சு? அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேசம் முழுக்க பஞ்சம் வந்தது. ஆனால் யோசேப்பினாலே அந்த பஞ்சத்தால் பெரிய பாதிப்பில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் உன் மூலமாக அநேகரை அவரால் போஷிக்க முடியும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் உன் மூலமாக ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் உன்னை கொண்டு ஒரு 10 பேருக்கு மருத்துவம் பார்க்க முடியும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதகரமாய் மாற்ற முடியும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதங்களுக்கு காரணனாக ஆக்குகிறேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு அநேக ஜனங்களை, அநேக சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார் தேவன் ஆபிரகாமுக்கு. நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததிகள் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். யோசேப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய், தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதகரமாக மாறினான். எப்பொழுது யோசேப்பு அப்படி உயர்த்தப்பட்டானோ தன்னுடைய குடும்பத்தை அவன் மறக்கவில்லை, தன் சகோதரர்களை அவன் மறக்கவில்லை, தன் தகப்பனையும் அவன் மறக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் சில வாலிபர்கள் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு அப்பா வேணும், அம்மா வேணும். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா வேணும், அம்மா வேணும். நல்ல புது ட்ரெஸ் வாங்கணும்னா அம்மா வேணும், அப்பா வேணும். அம்மா, அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வேணும், மம்மி எனக்கு ஒரு பைக் வேணும். டேடி வேண்டான்னு சொன்னார் வச்சுக்கலாம். அவன் என்ன செய்வான்? மம்மி கிட்ட நைஸா போவான். சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்து, ஐயா என்னோட பையனுக்கு பைக்குக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவன் போய் அவங்க மம்மி கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்க வைக்கிறான். ஸோ பைக் வேணும்னா அப்பா வேணும், அம்மா வேணும். அதே மாதிரி புது ட்ரெஸ் வேணும்னா மம்மி வேணும், டேடி வேணும். புக்ஸ் வேணும்னா மம்மி வேணும், டேடி வேணும். அதே போல எதிர்காலம் வேணும்னா மம்மி வேணும், டேடி வேணும். அப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, ஒரு நல்ல வேலையில ஜாயின் ஆனதுக்கு அப்புறம், ஸ்திரப்படுத்தப்பட்ட அப்புறம் மம்மியும் அவசியம் இல்ல, டேடியும் அவசியம் இல்ல. உனக்கு அடுத்ததா இருக்கிற உன்னுடைய சகோதரனை பத்தி யோசிக்கிறது இல்ல, திருமணமாக வேண்டிய உன் தங்கச்சியை பத்தியும் எப்படி யோசிக்கிறது இல்ல. சுயநலம். தயவு செஞ்சு கவனிக்கணும். தேவன் உன்னை உயர்த்த காரணம் தெரியுமா? ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும்னு இல்ல, அப்புறம் உன்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ பகிர்ந்து தருவாய் என்ற உத்தேசத்தோடு தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன், கவனித்திருக்கிறேன், நினைவு வைத்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த சத்தியம் என்ன? தயவு செய்து நீங்களும் இந்த சத்தியத்தை உங்கள் நாடி நரம்புகளில் ஏற்ற முயற்சி பண்ணுங்க. ஒரு குரு தன்னுடைய 2 சீஷர்களை கூப்பிட்டு 2 பேர் கையிலையும் ஒரு பேக்கை கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு ஒரு காலி பேக், ஆனா இன்னொரு சீஷனுக்கு அந்த பேக் ஃபுல்லா பழங்களையும் பலகாரங்களையும் வச்சாரு. கொடுத்து குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நீங்க போங்க என்று சொல்லி காலி பைய கொடுத்தவங்கிட்ட, டே உனக்கு என்னவெல்லாம் இஷ்டம் இருக்கோ அதெல்லாத்தையும் இந்த பேக்ல நிரப்பிக்கோ, உனக்கு எதெல்லாம் தேவையோ அவைகளை இந்த பேக்ல நிரப்பிக்கோ, நிரப்பிக்கிட்டு அந்த பட்டணத்துக்கு போய் சேரு என்று சொல்லி அனுப்பினார். காலி பைய கொடுத்து. 2வது அவனுக்கு, இந்த பாரு உங்களோட பேக்குள்ள மேங்கோ வச்சிருக்கிறேன், ஆப்பிள் வச்சிருக்கிறேன், வாழைப்பழத்தை வச்சிருக்கிறேன், இப்படி எல்லா பழங்களையும் அது உள்ள வச்சிருக்கேன், ரொம்ப வெயிட்டா இருக்கு. அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுத்து, நீ அந்த பட்டணத்துக்கு போகிற வழியில எத்தனை பேருக்கு இதை பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை பகிர்ந்து கொடுத்துரு அப்படின்னாரு. இப்போ யாருடைய ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் யோசிங்க. காலி பையோடு இருக்கிறவனுக்கு பிரயாணம் கஷ்டமா இருக்கா, அல்லது ஃபுல் பேக்கோடு இருக்கிறவனுக்கு பிரயாணம் கஷ்டமா இருக்கா? அந்த பை நிறைய பழங்களை வச்சிருந்தவனுக்கு அது சுமக்க கஷ்டமா இருந்தது. பழு சுமை ரொம்ப கூடி இருந்தது. சோ கஷ்டத்தோடு கூட தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் வழியில போகும்போது பார்க்கிற ஏழை எளியோருக்கு அந்த வாழைப்பழத்தை கொடுக்கிறார். ஏழை பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுக்கு மேங்கோ ஆப்பிளை கொடுத்தான். அப்படி ஏழை பெரியோர் தாய் தகப்பன் மாதிரி ஆளுங்களை பார்த்தாக்க ஆரஞ்சு பழங்களை கொடுத்தான். தன்னுடைய கண்ணில் பட்ட ஏழை எளியோர் எல்லாருக்கும் இப்படி பகிர்ந்து 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 கொடுத்துட்டே போனான். இப்படி பகிர்ந்து பகிர்ந்து போய்கொண்டிருந்த போது அவன் கையில இருந்த பேக்கோட வெயிட் குறையுமா இல்ல கூடுமா? அவன் பகிர்ந்து கொடுக்க கொடுக்க பிரயாணம் சாஃப்டா ஆயிடுச்சு, சுமை கூட குறைஞ்சு போயிட்டே இருக்கு. பாதி தூரம் போறதுக்குள்ள பைக்குள்ள இருந்த எல்லாத்தையும் பகிர்ந்து குடிச்சாரு. பை இப்ப காலி பையாயிடுச்சு. உடனே நிம்மதியான தன்னோட பிரயாணத்தை தொடர்ந்தான். சேர வேண்டிய இலக்குக்கு அவ்வளவு ஜாலியா போய் சேர்ந்துட்டான்.
காரணம் என்ன? தான் சேர வேண்டிய இலக்கை சேர்வதற்கு முன்பாக தனக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்களை அவன் என்ன செய்தான்? பகிர்ந்து கொடுத்தான். அது என்ன செய்தது? தன்னிடமிருந்த அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க அது அவனுடைய இலக்குக்கு அவனை சுலபமாய் சேர்த்தது, பாதுகாப்பாய் சேர்த்தது, சந்தோஷத்தோட கொண்டு சேர்த்தது. அந்த பக்கம் காலி பேகோட பிரயாணத்தை துவக்கினா. அப்படி துவக்கும் போது அந்த சீஷன் அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு உற்சாகமா பிரயாணத்தை ஆரம்பிச்சான். கவனிங்க, ஆடி பாடி சந்தோஷமா போறான். போகும்போது அவனுக்கு ஏதோ வழியில் அப்படி மின்ற கற்களை கொஞ்சம் பார்க்கறான். அந்த மின்ற கற்களை எல்லாம் எடுத்து பேக்ல போட்டே இருக்கான். அது சும்மா கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னால போனா ஏதோ வினோதமான ஒரு பொருள் பார்க்கறான். அதை உடனே போய் மார்க்கெட்ல போய் வாங்கிக்கிறான், பேக்குள்ள போட்டுக்கிறான். இப்படி தேவையான எல்லாத்தையும் வாங்குறது, பேக்ல போடுறது, இப்படியே போயிட்டு இருக்கும்போது பாதி தூரம் போக போக அவனால் அந்த சுமையை தூக்கவே முடியல. அந்த சுமையை சுமக்க முடியாம பிரயாணம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடி மேல அடி எடுத்து வைக்கவே கஷ்டமாயிடுச்சு. சோ பாதியிலேயே தான் ஆசைப்பட்ட, தான் தேர்ந்தெடுத்த, தான் எடுத்து போட்ட அந்த பாரம் அவனை கொன்றே போட்டது. பாதியிலேயே, நடு வழியிலேயே தான் எதை ஆசைப்பட்டானோ, தான் எதை எதிர்பார்த்தானோ, எதையெல்லாம் வாங்கி கொண்டானோ அவைகளை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத சூழல் இல்லாததாலே தன்னுடைய பிரயாணம் கஷ்டமானது. அது மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிரயாணம் பாதியிலேயே நின்று விட்டது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 2 பேர்ல நாம யாரு பார்த்தீங்க? நாம் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கிற, நாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிம்மதியாக பகிர்ந்து கொடுத்து கொண்டு நல்லா இந்த யாத்திரையை முடிப்போமா? ஒரு கேள்வி. இந்த உலகத்துக்கு வரும்போது நாம எதையாவது கொண்டு வந்தோமாங்க? எதையாவது கொண்டு வந்தோமா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. யோபை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆஸ்தியுள்ளவன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், ஆவிக்குரியவன். ஆஸ்தியுடையவன் என்றால் தன்னை விட அந்த தேசத்திலே ஒரு ஆஸ்தியுள்ளவன் யாரும் இல்லை. ஐஸ்வர்யவான் என்றால் 7 மகன்கள் 3 மகள்கள். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் பாருங்க. கற்பத்தின் கனி என்பது கர்த்தர் தரும் பலன். அதை விட பெரிய வெகுமதியை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கலங்க. வெள்ளியா இருந்தாலும் பொன்னா இருந்தாலும் அதெல்லாமே சாதாரண பொருட்கள் தான். வாகனங்களா இருந்தாலும் வஸ்திரங்களா இருந்தாலும் இவைகளெல்லாம் பிள்ளைகளோடு ஒப்பிடுவது என்பது சாத்தியமே இல்ல. தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான பலன் மனிதருக்கு எது என்றால் அது கற்பத்தின் பலன். எனவேதான் ஆபிரகாமினிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுவார், உன் பலன் மிகுதியாயிருக்கும் என்று. எப்படி பலன் மிகுதியாகும்? அப்ப இத்தனைக்கும் ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆஸ்தி உள்ளவனா தான் இருந்தான். ஐஸ்வர்யவானா மாறி போனான். அப்ப சொல்றான், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு ஆஸ்தி இருந்து என்ன பிரயோஜனம், ஆனால் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே, இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆஸ்தி, இதெல்லாம் இங்க யாருக்கு வேணும்? ஆபிரகாம், அப்ப உனக்கு என்னதான் வேணும்? ஒரே ஒரு பிள்ளையா? அப்ப என்ன சொல்றான்? இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஆஸ்திகளை விட, ஐஸ்வர்யத்தை விட பெரியது நீர் அருளுகிற வாரிசு தான், கற்பத்தின் கனிதான். யோபு ஆஸ்தி உள்ளவன் தான். யோபு ஐஸ்வர்யவான் தான். ஆஸ்தி இருக்கிற போதும் ஐஸ்வர்யம் இருக்கிற போதும் கூட அற்புதமான ஆவிக்குரியவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குமாரனுக்காக, ஒவ்வொரு குமாரத்திற்காக தேவ சந்நிதிக்கு வந்து பலிகளை செலுத்தினவன், மன்றாடி கொண்டிருந்தவன், பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவன், மனஸ்தாபப்பட்டவன். என்ன நடந்தது? தன்னிடமிருந்த ஆஸ்தி 500 கழுதைகள், 500 எருதுகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுங்களா? வேலைக்காரன் வேக வேகமாய் ஓடி வந்து, ஐயா தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு? 500 எருதுகளும் 500 கழுதைகளும் சத்துருக்கள் வந்து வேலைக்காரங்களையும் அழித்து அவைகளையும் கூட அழித்து போட்டு விட்டார்கள். நம்முடைய மிருக ஜீவன்ல பாதி போயிடுச்சுங்க. அது என்னது? சரி போனா போகட்டும், 7000 ஆடுகள் இருக்குல்ல, 3000 ஒட்டகங்கள் இருக்குல்ல. அப்ப திடீர்னு இன்னொருத்த ஓட்டோட்டமா வந்து, ஐயா ஐயா கோரம் நடந்துருச்சு. என்ன நடந்தது? 7000 ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பர்களை எல்லாம் கொன்று போட்டு விட்டு 7000 ஆடுகளையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆடும் போயிடுச்சு. ஆமா, ஆடுகளும் போயிடுச்சு. சரி போனா போட்டோம், என்ன செய்யறது? நம்மகிட்ட 3000 ஒட்டகங்கள் இருக்குல்ல, ஒட்டகம் ரொம்ப காஸ்ட்லியானது தானே. அப்ப இன்னொரு ஓடி வந்தான், ஐயா உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும். என்ன செய்தி? உங்ககிட்ட இருந்த மிகவும் காஸ்ட்லியான அந்த 3000 ஒட்டகங்களை கூட சத்துரு வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். வேலைக்காரங்க எல்லாரையும் கொண்டுட்டான். நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேன். யோபுவினுடைய ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சுங்க.
சரி, ஆஸ்தி போனா போகுது, ஆஸ்தி தானே, ஐஸ்வர்யம் இருக்கே, 7 பசங்களும் 3 மகள்களும் இருக்காங்கல்ல, அது போது எனக்கு. கொஞ்ச நேரம் கடந்தப்போ இன்னொருவன் வேகமா ஓடி வந்தான். ஐயா ஐயா, கோரம் நடந்துருச்சு. என்ன சொல்ற? உங்க பிள்ளைங்கள்லாம் விருந்துல இருந்தப்போ திடீர்னு ஒரு பெருங்காற்று வந்தது, அந்த இடமே இடிஞ்சு விழுந்துருச்சு. உம்முடைய குமாரர்கள் 7 பேரும் அதுல செத்துட்டாங்க, குமாரத்திகள் 3 பேரும் அதுல செத்து போயிட்டாங்க. ஐஸ்வர்யமும் கூட போயிடுச்சுங்க. எப்படிங்க தாங்க முடியும்? இப்ப மீதி இருக்கிறத யோசிச்சு பாருங்க. ஆஸ்தி போயிடுச்சு, ஐஸ்வர்யமும் போயிடுச்சு, இப்ப மீதி என்ன இருக்கு? ஆவிக்குரிய நடத்தை. என்ன சொன்னான் தெரியுங்களா? நான் என் தாயின் கற்பத்தில் இருந்து ஒன்றுமில்லாதவனாகத்தான் வந்தேன், ஒன்றுமில்லாதவனாகவே நான் போய்விடுகிறேன். எதையும் நான் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவும் மாட்டேன். கர்த்தருடைய நாமமே ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. எப்படிங்க இப்படி சொல்ல முடிஞ்சது? இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? அவன் தன் ஆவிக்குரியவைகளை ஆதாரமாக்கிக் கொண்டான். தேவனை அவன் நம்பினது வரங்களுக்காக அல்ல, தேவனை நம்பினது வஸ்துக்களுக்காகவோ வாகனங்களுக்காகவோ வஸ்திரங்களுக்காகவோ அல்லங்க. தேவனை அவன் நம்பினது வியாபாரத்திற்காகவோ விவாகாரங்களுக்காகவோ அல்லங்க. தேவனை அவன் நம்பினது, தேவன் என்னை சிருஷ்டித்தார், அவர்தான் எனக்கு போஜன கர்த்தா. கவனிங்க, கடைசியில யோபுவோட வாழ்க்கையில எது மிஞ்சி இருந்தது? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் மிச்சம். மனைவி கூட வந்து அவளிடத்தில் என்ன சொன்னாள்? அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போ. முதல்ல என்ன சொன்னா? தூஷித்து விடு. இரண்டாவது என்ன இருக்கு? செத்து போ. சாத்தான் வந்து இதைத்தான் சொல்லுவான். உனக்கு கஷ்டங்கள் வருகிற போது, ஆரோக்கிய குறைவு உண்டாகிற போது, வியாதி வேதனைக்கு ஆளாகிற போது, ஆபீஸ்ல பிரச்சனைகள் வரும்போது, வீட்டுல பிரச்சனைகள் எழும்போது, வந்தவங்க போனவங்க எல்லாரும் கூடயும் மன வருத்தங்கள் உண்டாகிற போது, அழுத்தம் பெருகுகிற போது, அதை தாங்க முடியாத போது, சகித்துக்கொள்ள முடியாத போது, சாத்தான் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? தூஷிச்சிரு, தேவனை தூஷி. அவர்கிட்ட கேள், அவர் எங்க போயிட்டார்? அவர்கிட்ட கேள், ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று கேள், ஏன் கண்டு கொள்ளுவதில்லை என்று கேள். உயிரோடுதான் இருக்காரா, இல்ல அவரு செத்து போயிட்டாரா? அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மள சில பேர் கொஞ்சம் கஷ்டங்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்குள்ள, வியாதிகளுக்குள்ள போகும்போது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. தேவனோடு கூட விவாதித்துக் கொண்டேதான் இருக்கிறாங்க, வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் தேவனை. இது சாத்தான் செய்கின்ற வேலை. இரண்டாவது, செத்துப்போ. உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போற? இது இரண்டாவது சதி, சாத்தான் செய்கிற இரண்டாம் சதி. என்ன? செத்துப்போ. இது நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? செத்து போகணும்னு தோணுது பிரதர். இந்த வார்த்தை உங்களுக்கு யாருங்க சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் தாங்க. அவன் பொய்யன், கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான், கொலை பாதகனாவும் இருக்கிறான். செத்து போ. இன்னொரு விஷயம் தெரியுமா? எத்தனை தடவை இப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா? யார்கிட்ட? என்கிட்ட கூட. என்னன்னு? செத்து போயிடு. எத்தனை தடவை சொல்லியிருக்கான். உன்னால இது முடியாது, தாங்க முடியாது, உன்னால இந்த ஊழியத்தை உன்னால செய்ய முடியாது. இப்படி ஒண்ணு இல்லைங்க. எத்தனையோ விதத்துல, எத்தனையோ சமயங்கள்ல சாத்தான் வந்து செத்துப்போ 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 அப்படி எத்தனை தடவை சொல்லியிருப்பான் தெரியுமா? அட பைத்தியக்காரா, என் ஏசப்பா சிலுவையில மரித்தது நான் செத்து போவதற்காக அல்ல, நான் அவருக்காக வாழ்வதற்காகத்தான். நண்பு சகோதர சகோதரிகளே, இது நம்ம யார்கிட்டயாவது சாத்தான் வந்து சொல்றானா? துவேஷித்து விடு, தூஷித்து விடு, ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பாத்துரு. அது தேவனோடு இருந்தாலும் சரி, உன் கணவனோடு இருந்தாலும் சரி, உன் மனைவியோடு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகம் செய்கிற இடத்திலே உன்னுடைய எஜமானனாக இருந்தாலும் பாஷாக இருந்தாலும், ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சிரு. எத்தனை காலம் இப்படியே இருக்க போற அப்படின்னு சொல்லுவான். அல்லது நீ படுகிற கஷ்டங்களை பார்த்து சாத்தான் வந்து சொல்லுவான், பேசாம செத்து போயிடு. இந்த கணவனோட உன்னால வாழ முடியாது, இந்த மனைவியோட தொடரவே முடியாது, இந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியாது, இந்த கடனை உன்னால தீர்க்க முடியாது, செத்து போறதான் பெட்டர், செத்து போயிடு. இந்த போது யோபு சொன்னா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தபோது அதை அனுபவித்தோம் அல்லவா? அதே போல ஒரு கஷ்டத்தை தருகிற போது அந்த கஷ்டத்தையும் நாம அனுபவிக்கணுமா இல்லையா? எவ்வளவு அற்புதமான வார்த்தை, கவனிங்க. முதல்ல என்ன சொன்னா, நான் நிர்வாணமா ஒண்ணுமில்லாம தான் வந்தேன், எதை கொண்டு வந்தேன், எதை கொண்டு போறேன், எதுக்காக இதெல்லாம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? வாஸ்தவங்களை தான் புரிந்து கொண்ட போது தேவனுக்கு எதிராக விவாதம் பண்ணணும்னு இறங்கல, அதே போல தேவனை விட்டு விலகல, தேவனை தூஷிக்கல, செத்து போகவும் முயற்சி செய்யல. சாத்தான் அவனுடைய மனைவி மூலமாக வந்து தூஷித்து விடு,
செத்து போய்விடு. சாகவும் மாட்டேன், தூஷிக்கவும் மாட்டேன். பைபிள் தெளிவாய் சொல்கிறது. யோபு தன்னுடைய வாயின் வார்த்தையினாலும் கூட பாவத்தை செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், தயவு செஞ்சு கவனிங்க, நீ இந்த உலகத்துக்கு எதையும் கொண்டு வரல. ஆட்டுகளை கொண்டு வந்தனா, மாடுகளை கொண்டு வந்தனா, கழுதைகளை கொண்டு வந்தனா, குதிரைகளை கொண்டு வந்தனா, ஒட்டகங்களைத்தான் கொண்டு வந்தனா? இல்லை, இன்று வரை எனக்கு இருந்த இந்த சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் கூட நான் வரும்போது கொண்டு வந்தேனா என்ன? சரி, போகும்போதாவது இவங்களை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகவும் முடியாது. கொண்டு வராதது, கொண்டு போகவும் முடியாதது மத்தியில திடீர்னு என்னை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்காக ஏன் கவலைப்படணும்? உங்களை எத்தனை பேர் போய் சேர வேண்டிய இலக்க நிம்மதியா போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க? கையொருத்தி காட்டுறீங்களா? அப்படின்னா என்ன செய்யணும்? நிம்மதியா போய் சேர்றதுக்குள்ள எவ்வளவு பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பகிர்ந்துகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கின்ற சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள இருக்கின்ற அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய பிரகாரமான ஐஸ்வர்யங்களை, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஐஸ்வர்யங்களை பகிர்ந்து கொடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அதிக அதிகமாய் சுலபமாக்கிவிடும், உன் பிரயாணத்தை சுகமானதாய் ஆக்கிவிடும், சேர வேண்டிய இலக்கை சென்றடைய செய்யும். அது மாத்திரமல்ல, இந்த உலக யாத்திரையை முடித்ததற்கு பிறகு, பரலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு, அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நீ எனக்கு வஸ்திரம் தந்தாய். நான் பசியுள்ளவனாக வந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுத்தாய். ஆண்டவரே, நான் எப்ப உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தேன்? உமக்கு எப்ப நான் ஆகாரம் கொடுத்தேன்? என் சகோதரர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீ செய்தால் அது எனக்கே செய்தது போலத்தான். இது ஆண்டவருடைய சாட்சிங்க. எப்போ? இந்த உலக யாத்திரையை முடித்து நீ பரலோகத்துக்கு போகிற போது தேவன் நீ எதை ஒளித்து வைத்திருந்தாய் அதை குறித்து அவர் பேச போவதில்லை. எதை நீ பகிர்ந்து கொடுத்தாயோ அதைத்தான் அவர் கணக்கிலே எடுத்துக்கொள்வார். ஜாக்கிரதையா கவனிங்க. இயேசு சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, அநேக ஆயிரம் மக்கள் அங்கே பசியால் தவித்துக் கொண்டிருந்த போது, உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா, இருந்தால் கொடுங்கள் என்ற போது, ஒரு சிறுவன் எழுந்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்தான். எவைகள் இயேசுவினிடத்திலே கொடுக்கப்பட்டதோ அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேக ஆயிரக்கணக்கானோருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த சிறுவனிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்ததினால் அவை மாத்திரமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப அங்கிருந்து மற்றவங்க கிட்ட எதுவும் இருந்திருக்காதா? மீதி இருந்தவங்க கிட்ட மீன் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? கட்டாயம் இருந்திருக்கும். அதனால தயவு செஞ்சு கவனிங்க. தங்களிடம் வைத்துக் கொண்டவை, ஒளித்து வைக்கப்பட்டவை ஆசீர்வதிக்கப்படவில்லை. கொடுத்தவைகள்தான், இயேசுவினிடத்திலே கொடுத்தவைகள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அநேக ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதகரமாய் மாறியது. அப்போ சிலர் சொல்ற விஷயம், என்கிட்ட என்ன இருக்கு பிரதர் கொடுக்கறதுக்கு? அப்படியாங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு கொடுத்தா போதியா? நீ உன்னையே எனக்கு தந்தால் அது போதும். நீ உன்னை ஒரு காணிக்கையாக எனக்கு தந்தால் போதும். நீ எதையும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க இருந்தது யோசேப்பு கிட்ட? கைகளிலே பூட்டப்பட்டிருந்த சங்கிலியை தவிர யோசேப்பு தேவனுக்கு எதை கொடுத்தான்? தன்னைத்தானே அர்ப்பணித்திருந்தான். எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே என்று சொல்வோர் யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா கவனிங்க, உங்களை நீங்களே அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்களையே தேவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். அப்படி அர்ப்பணித்த யோசேப்பை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதகரமாக மாற்றினார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான உம்முடைய சந்நிதியிலே மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா. யோசேப்பு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படி நடந்து கொண்டான். ஒரு புறத்தில் அந்த தேசத்தை போஷித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் அவன் எப்படியெல்லாம் போஷித்தான். தன்னை பெற்றெடுத்த தகப்பனை எவ்வளவு அன்போடு அவனுடைய வயதான காலத்தில் ஆண்டவரே தன்னுடைய அன்பை அவன் காட்டினான். இதை மிக தெளிவாக ஆண்டவரே என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். என்று உம்முடைய இந்த விலையேறப்பட்ட செய்தியை கேட்டிருக்கின்ற ஆவிக்குரியவர்கள், உம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை அங்கீகரித்து தங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற உலகத்தை விட்டுவிட்டு, உலக பிரகாரமாக வாழ்வதை விட்டுவிட்டு உம்முடைய வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்கிருக்கிறோமோ அங்கே ஆசீர்வாதத்திற்கு காரணர்களாயாக வேண்டும், ஆசீர்வாதத்தை பகிர்கிறவர்களாயாக வேண்டும், ஆசீர்வாதகரமாக வாழ வேண்டும்.
அந்த கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.